ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். திருப்பாடல் 98 1 முதல் 4 முடிவுள்ளரை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து உலகெங்கும் வாழ்வோரோடு இணைந்து மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து, அப்பா நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் யாழினை மீட்டி இணைய குரலில் நாங்கள் உம்மை வாழ்த்தி பாடுகிறோம். எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி உம்மில் நாங்கள் ஆர்ப்பரித்து பாடுகிறோம். உலகிலுள்ள 1 கோடி முதல் மறுகோடி வரை இருக்கிற உயிருள்ளவை உயிரற்றவை உம்மால் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருட்களோடும் உயிரினங்களோடும் இணைந்து, அப்பா கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அது உறைபனவையும் யாவற்றோடும் இணைந்து நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்முடைய வலக்கரம் உம்முடைய புனிதமிகு புயமும் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறது. உம்முடைய வியத்தகு செயல்கள், உம்முடைய அஞ்சத்தகு செயல்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிக்கையிடுவதற்கு அப்பா எங்களுடைய வாழ்நாள் போதாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த நாள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் அப்பா இந்த இரவு நேரம் வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உடைய நீதியின் வலதுகரம் எங்களை பற்றி பிடித்திருக்கிறது. உடைய நீதியின் வலதுகரம் எங்களை தாங்கி இருக்கிறது, எங்களை தப்புவித்திருக்கிறது. எல்லா விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், எல்லா விதமான சாத்தானின் சூழ்ச்சிகள், எல்லா விதமான சாத்தான் விரித்த வலைகள், கன்னிகள் யாவற்றிலிருந்தும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்தீர். உடைய இரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டீர். பாவம் எங்களை அணுகாதபடிக்கு, சத்துருவானவன் எங்களை நெருங்காதபடிக்கு, தீண்டாதபடிக்கு எங்களை கோட்டை கட்டி நீரப்பா பத்திரமாய் நீர் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி வைத்துக் கொண்டீர். இருதயத்தின் ஆழத்திருந்த தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமனசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர் ஒருவரே. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர் ஒருவரே. எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திர நீர் ஒருவரே என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை, உயரிய நாமத்தை, உன்னத நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா தூய உள்ளத்தோடு அப்பா இப்படி பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை தொழுது பணிந்து உம்மை ஆராதிக்க ஒரு குடும்பமாய் வந்திருக்கிறோம். தாய் கன்னிமரியாளோடும் விண்ணக கூட்டத்தினரோடும் இணைந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சியும் மகத்துவமும் ஆராதனையும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் ஒருவருக்கே என்று சொல்லி அப்பா ஒரு குடும்பமாய் விண்ணக தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில சேருகிறவர், ராஜாதி ராஜா, அரசருக்கெல்லாம் அரசவர், இருந்தவரும் இருக்கிறவர், சர்வ வல்லவருமாயிருக்கிறவர், முதலும் முடிவுமாயிருக்கிறவர், ஆல்பாவும் உமேகுமாயிருக்கிறவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில சேருகிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர், துதிகளின் மத்தியில இஸ்ராயல் எழுப்புகிற துதியில அசைவாடுகிறவர், எரிகோ மதில்களை முறியடிக்கிறவர், எங்கள் சிற இருப்புகளை நாங்கள் துதிக்கும் போது மாற்றுகிறவர், ஏதோ தண்ணீரில் அசைவாடின ஆவியானவர் நாங்கள் துதிக்கும் பொழுது இதோ எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர், உருவமற்று வெறுமையாய் கிடந்த பூமியை அப்பா எல்லாவற்றினால் நிரப்பினவர், ஒரு வார்த்தை சொல்லி ஒளி உண்டாகுக, நீர் உண்டாகுக, நிலம் உண்டாகுக என்று சொல்லி கட்டளையிட்டு எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம் அப்பா, எங்களையும் கூட உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலும் அப்பா உமக்குரிய பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுத்து அப்பா உமக்குரிய மனநிலை எங்களுக்குள் கொடுத்து உம்முடைய ஜீவனை எங்களுக்குள் கொடுத்து படைத்துக்கொள் என்று சொல்லி வாழ் என்று சொல்லி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி.
பரலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, உடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற மட்டும் எங்களை கைவிடாமல் நாங்கள் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகிற உடைய தெய்வீக அன்புக்காக நன்றி. எங்களை பராமரிக்கிற உடைய தெய்வீக பிரசனத்திற்காக நன்றி. எங்களுக்கு முன் சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துகிற உடைய தெய்வீக அன்புக்காக நன்றி. கரடு முரடான பாதைகளை செம்மையாக்குகிறதற்காக நன்றி. அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்காக நன்றி. செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறியடித்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை நீர் எங்களுக்காய் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருப்பதற்காய் நன்றி. நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறது எங்களுடைய கண்கள் காணும்படி எங்களை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவதற்காக நன்றி. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு நிற்கிறோம் ஐயா. இதோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். ஆமையா, இதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா செல்வரான இளைஞரை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா, எப்படி நாங்கள் உம்மை முதன்மைப்படுத்த வேண்டும், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேள்வியோடு வந்த அந்த இளைஞரிடம் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம்முடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று சொல்லி அனுப்பினீர். உம்மிடம் அந்த செல்வரான அந்த இளைஞர் எல்லா கட்டளையும் கடைபிடித்து வந்துள்ளேன் என்று சொன்ன பொழுது அப்பா, உண்மையில் அதோ நானே உன் கடவுளாகி ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்ற கட்டளையை கடைபிடிக்காமல் அப்பா, ஒருவேளை அந்த 10 கட்டளைகளுள் இதோ அவர் தனக்கிருந்த அந்த சொத்தையும் தனக்கிருந்த அந்த உடைமைகளையும் கடவுளாக்கி கொண்டு அந்த கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக முறை நாங்களும் கூட இந்த இளைஞரை போல எங்களை நாங்கள் நீதிமானாக்கி கொண்டிருக்கிறோம். எல்லா கட்டளைகளையும் நாங்கள் கடைபிடிக்கிறோம். நாங்கள் விபச்சாரம் செய்வதில்லை, நாங்கள் களவு செய்வதில்லை, நாங்கள் யாரையும் கொலை செய்வதில்லை, நாங்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடுவதில்லை என்று சொல்லி எங்களையே நாங்கள் நீதிமானாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள் எத்தனையோ பொய் தெய்வங்களை உருவாக்கி அவற்றை நாங்கள் எங்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறோம் ஐயா. உமக்குரிய ஆராதனையை, உமக்குரிய அந்த அன்பையும் நாங்கள் உமக்கு செலுத்தாமல் அப்பா, இந்த உலகத்திற்குரிய பொருட்களுக்கும் மனிதர்களுக்கும் அப்பா, நாங்கள் விரும்புகிற எங்கள் சுய இன்பங்களுக்கும் சுய வெறுப்புகளுக்கும் இடம் கொடுத்து அப்பா, உம்மை 100% நாங்கள் அன்பு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக நேரம் இந்த இளைஞருக்குரிய மனப்பான்மை எங்களுக்குள்ள வந்து விடுகிறது. இதோ எங்களுக்குரியவற்றை நாங்கள் விற்க, எங்களுக்குள் இருக்கிற நாங்கள் பொதிந்து கொண்டிருக்கிற, நாங்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கிற, நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்குரிய பெருமையும் புகழும் ஆசா பாசங்களும் அப்பா, எங்களுக்குள் இருக்கிற எல்லா சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகளையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாமல் சாத்தான் வலைக்குள்ள விழுந்து அப்பா, உம்முடைய கட்டளைகளுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவே ஒரு பாகால் தெய்வத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு அதுதான் எங்கள் கடவுளாக்கி கொண்டிருக்கிறோம். உலகம் காட்டி கொண்டிருக்கிற பொய்யானவைகளை மெய்யாக்கி கொண்டு உலகத்தினுடைய கொள்கைகளை எங்களுடைய கொள்கைகளாக்கி கொண்டு அப்பா, எல்லாரும் போல நானும் வாழ்கிறேன் என்று சொல்லி, எல்லாரும் செய்தால் நான் செய்வதற்கு என்ன என்று சொல்லி அப்பா, எங்களையே நாங்கள் நீதிமானாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெப வேளையில மீண்டும் ஒரு விசை அப்பா, உம்முடைய அன்பு கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறீர். எங்களுக்குரிய நீர் வெறுக்கிறவற்றை நாங்கள் விட்டுவிட்டு, இந்த உலகத்தை விட்டுவிட்டு, உலகை மறந்து உம்மை கண்முன் கொண்டு உம்மை அன்பு செய்து எல்லாவற்றிலும் உம்முடைய மகிமையை நாடி தேட எங்களை அழைப்பு விடுக்கிறீர். என்னை தேடுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி ஆமோஸ் 5:4 நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா, உம்மை நாங்கள் தேடவும், உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொள்ளவும், உமக்காக எல்லாவற்றையும் அப்பா, இந்த உலகத்திற்குரிய காரியங்களையும் குப்பையென கருதி அப்போஸ்தலராகிய பவுலை போல கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள மற்ற எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன் என்று சொல்லி எங்களையே வெறுமையாக்கவும், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்மை கண்முன் கொண்டு வாழும் இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள உடைய தெய்வீக அன்பு ஊற்றப்படுவதாக, எங்களுக்குள்ள உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இருப்பதால் அப்பா, உலகை வெறுக்கக்கூடிய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. நீர் அறிவிருக்கிறவரதை உமக்கு வார்த்தைக்கு விரோதமானதே, திருச்சபையின் கட்டளைகளுக்கு விரோதமானதை, உடைய நீதி நெறிகளுக்கும் உடைய நியாய முறைகளுக்கும் அப்பா விரோதமானதை நாங்களும் வெறுத்து உமக்குரியவற்றை நாடி தேட, உடைய நீதி நெறிகளை பற்றி கொள்ள, உடைய கட்டளைகளை பற்றி கொள்ள, உடைய கட்டளைகள் எங்களுக்கு இன்பமாய் மாற எங்களுக்கு நீர் சொல்லித் தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உடனிருப்பாராக. அப்போ இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், சோர்வுகள், அசதிகள், கவலைகள், கண்ணீர்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், நிறைவேறப்படாத ஆசைகள், பாவ சூழ்நிலைகள், பாவத்தினுடைய கட்டுகள், சாபத்தினுடைய கட்டுகள், மரணத்தினுடைய கட்டுகள், வழி வழியாய் சுமந்து கொண்டிருக்கிற, தலைமுறையாய் தாங்கி வந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அப்பா சாபக்கட்டுகளும் வேறறுக்கப்படுவதாக. இரத்தத்தின் வல்லமைனாலும், வார்த்தையின் வல்லமைனாலும், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டையினாலும் எங்களை மூடி முத்திரையிடுவீராகப்பா. அப்படியாக இந்த இரவுல அப்பா உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் உடைய தெய்வீக பிரசனத்தையும் பூரணமாய் பெற்றுக்கொண்ட மகனாக மகளாக இருதயத்தில் இருக்கிற கவலைகளை மறந்து, எல்லா கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளை, இருள் நிறைந்த சூழ்நிலைகளை மறந்து இம்மட்டுமா எங்களை வழிநடத்தின எபினேசர் இனியும் எங்களை காப்பீர், எங்களை தப்புவிப்பீர், எங்களை தூக்கி சுமப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் அவங்க மடியில படுத்துறங்கணும் ஐயா. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், அநேக ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற பிள்ளைகள், ஜப கோரிக்கைகளை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இந்த ஜப வேலையில அப்பா உம்முடைய பரலோகம் திறப்பதாக, பதில் கொடுப்பதாக, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.